டிஏ ஃப்ரான்சிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மெம்பரை க்ரியேட் பண்ணுறது, அந்த மெம்பருக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு அண்டு கலெக்ஷன், இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மெம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெம்பருக்கு மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ சேம் நம்பர் போட்டிங்க அப்படின்னா சேவ் ஆகாது. ஃபைல் சைஸ் வந்து வேலிடேட் ஆகுது. அலௌட் மேக்ஸிமம் அலௌட் வந்து 500 KB தான். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்ற எல்லாமே ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ் தான். ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மெம்பரோட ப்ரொஃபைல். ஸோ லோன் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே ஜீரோவில் இருக்குது. இவ்வளோதான் மெம்பரை க்ரியேட் பண்ணுறது. இப்படி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பு. ஸோ குரூப்பு வந்து மேண்டட்டரியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை. நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். எந்த பிரான்ச்சு, என்ன குரூப் நேமு, ஃபார்மேஷன் டேட் இன்னைக்கு, ஃபீல்டு ஏஜென்ட் யாரு, இது யார் கலெக்ஷன் ஸ்டாஃப் அப்படின்றது ஒரே ஒரு மெம்பர் தான். குரூப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரியேட் பண்ண இந்த மெம்பருக்கு லோன் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 ஆப்ஷன் வச்சுருக்கோம். சிபில், ஆதார், பேனு. ஸோ இது எதுவுமே கான்ஃபிக் பண்ணலை, அதனால் வார்னிங் காமிக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே பேமெண்ட் மோடு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்றது இங்கே காமிக்கும். கேஷ் என்ன இருக்குது, பேங்க்கில் என்ன இருக்குது. ஸோ இங்கே அமௌண்ட் வந்து நெகட்டிவ் இல்லை லோன் அமௌண்ட்டுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் லோன் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எங்கே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஸுக்கு கீழே கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது என்னென்னா நம்மக்கிட்ட என்ன கேஷ் இருக்குது அப்படின்னு நம்ம ஓன் அக்கௌண்ட்டு எப்படி ஒரு பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குன்னு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எல்லாமே கிரெடிட் டெபிட் எல்லாமே நம்ம இங்கே மேனேஜ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கேஷு, ஒன்று வந்து பேங்க்கு. இப்போ புதுசாக ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்கா கேஷா, ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு கேஷ் தான் இருக்கும். அந்த ஆஃபீஸில் கேஷ் ட்ராயரில் என்ன இருக்குது அப்படின்றது. பேங்க்கு, ஸோ நீங்கள் மல்டிபிள் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்கை ஆட் பண்ணிக்கலாம். அதில் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் அப்டேட் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன்.
இது ஆல்ரெடி நான் வேறு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரைமரி அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன். ஸோ ப்ரைமரினா எல்லாம் நடக்கிற பேங்க் ட்ரான்சாக்ஷன் அந்த ப்ரைமரி அக்கௌண்ட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அப்போ தான் இந்த பேங்க்குக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மொத்தமாக 3 அக்கௌண்ட் இருக்குது. இது ஆல்ரெடி ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 ஓப்பனிங்காக நான் போட்டிருக்கேன் 10 lakhs. அதுக்கப்புறம் ஒரு 3 டிரான்சாக்ஷன் மட்டும் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அது நம்மளோட பேங்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு 10,210,000. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி அமௌண்ட் எப்படி உள்ளே வந்துச்சு வெளில போயிருக்கு இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். சேம் ஒரு பேங்க்கில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு இங்கே இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் ஓப்பனிங்கில் போட்டேன். லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு 10,000 வெளில போச்சு. அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸு இன்சூரன்ஸு இது உள்ள வந்துச்சு. ஸோ இன் அவுட்டு அதை பேஸ் பண்ணி ஃபைனலாக இந்த பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு அதில் எந்த ட்ரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெயின் ஃபீச்சர் நம்மளோட அப்ளிகேஷனில். ஸோ இப்போ இங்கே வந்துடுறேன் லோன் ரெக்வஸ்ட்டு. இங்கே ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம லோன் அமௌண்ட்டை டிஃபைன் பண்ணி வச்சுருவோம், அது ஒன்று. இன்னொன்று கஸ்டம், என்ன அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம், அது கஸ்டம். ஸோ அதில் நான் கஸ்டம் அமௌண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போடுறேன் இந்த நியூ கஸ்டம். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமர் செலக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்க ப்ரீவியஸ் லோன் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 10,000 லோன் அமௌண்ட் இருக்குது. ஓகே, இது ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் போடுறேன். டேஸு 100 டேஸு. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2% ஜிஎஸ்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டு நம்ம மீதி அமௌண்ட்டை கொடுப்போம், அந்த ஆப்ஷனாக. இல்லை ஃப்ரண்ட் லோடட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லி கொடுக்கும் போது இந்த டேஸ் வந்து முன்ன பின்ன 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த டேஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகி வரும். இப்போ அமௌண்ட் இந்த லோன் வந்து எங்கேருந்து வெளில போகுது, கேஷில் இருந்து வெளில போகுதா இல்லை பேங்க்கில் இருந்து வெளில போகுதா? இப்போ வந்து பேங்க்கில் இருந்து வெளில போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைமரியாக செட் பண்ண பேங்க்கு அதில் தான் போகும். இங்கே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 18% இருக்குது. 24 மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் பர் டே இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, நான் இது டெஸ்டிங் அப்படின்றதுனால இந்த இன்ட்ரெஸ்ட்லேயே வச்சுட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸு. ஸோ நெட்டாக நம்ம வந்து கஸ்டமர் கையில் 9,700 ரூபாய் கொடுக்க போகிறோம். டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஷெட்யூல் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இந்த கஸ்டமருக்கு நீங்கள் லோன் கார்டு
பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்ரிமெண்ட், லோன் அக்ரிமெண்ட்டும் வந்துடும். இதில் நீங்கள் சைன் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, இது நம்மளோட கேஷ் புக்கில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் லோன் போட்டேன், 10,000 ரூபாய் வெளில போச்சு, 300 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸு அண்ட் இன்சூரன்ஸு, இது ரெண்டும் சேர்த்து 300 ரூபாய் உள்ளே வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் நடந்துச்சு அப்படின்னா என்னோட எஸ்பிஐ ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டில் நடந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவுட்டு இது இன்னும் 300. இதை டீட்டெயிலாக இப்போது ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எஸ்பிஐ டிஃபால்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும் 10,000 ரூபாய் வெளில போச்சு, அப்புறம் 200, 100, 300 ரூபாய் உள்ளே வந்திருக்கு. இப்போ ஃபைனல் க்ளோசிங் இதுதான். ஸோ லோன் ரெக்வஸ்ட்டு, டிஸ்பர்ஸ்மெண்ட்டு, அது எப்படி கேஷ் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது சேம் அதே மாதிரி இஓடியில் எப்படி இந்த டிரான்சாக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதையும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் இவ்வளோ கேஷ் இருக்கணும், இதுக்கு நம்ம டினாமினேஷன் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஓகே கரெக்டாக இது டேலி ஆகும். இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது எங்கேயாவது கேஷை விட்டுருக்கலாம். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ், கரண்ட் பேலன்ஸ் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும்போது இந்த அமௌண்ட் இருக்கும், அதே அமௌண்ட்டு தான் உங்களோட ஆக்சுவல் பாஸ்புக் பேலன்ஸும் இதுவாக தான் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து டேலி ஆகும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே டேலி ஆச்சு அப்படின்னா இஓடி லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் எந்த டிரான்சாக்ஷனை வந்து போட முடியாது. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபைனல் பண்ண பின்னாடி எந்த சேஞ்சஸும் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இது வந்து இது இன்னொரு மெயின் ஃபீச்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு, அது இல்லாமல் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நான் மெயினான ரிப்போர்ட் மட்டும் நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், மல்டிபிள் ஃபார்மேட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்துடும். அசட் என்ன, லைபிலிட்டி என்ன, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம், பெனல்டி இன்கம், மெம்பர் சேவிங்ஸு, இது ரெண்டுமே வந்துட்டு டேலி ஆகுதா அப்படின்ற வரைக்கும் நம்ம இங்கேயே வந்துட்டு ரிப்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் மொத்த லோன், ஆக்டிவ் லோன் எவ்வளோ, 3 லோன் ஆக்டிவ் இருக்குது, அதோட லோன் அமௌண்ட் என்ன, ஓவர் டியூ என்ன, இது வரைக்கும் இந்த மந்த்து கலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பேங்க் ப்ளஸ் கேஷ் பேலன்ஸு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும் குறையும். எப்போ அப்படின்னா நம்ம லோன் அப்ளிகேஷனில் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே இந்த பேலன்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ
ஸோ டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 80,000. ஆல்ரெடி க்ளோஸ் ஆன லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் என்ன இருக்குது, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி எதுவுமே போடலை. ஸோ எக்ஸ்பென்ஸ் 0. இது வரைக்கும் வந்து 9,000 ரூபாய் ப்ராஃபிட்டு. இது ஸ்டாஃப் அட்டண்டன்ஸு, பிரான்ச் லெவல் பர்ஃபார்மன்ஸு, இந்த பிரான்ச்சில் எவ்வளோ லோன் இருக்குது, என்ன ஓடி, எத்தனை லோன் வந்துட்டு ஓவர் டியூவில் இருக்குது, அதே மாதிரி ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸு. இது எக்ஸிக்யூட்டிவ் டேஷ்போர்ட். ஸோ ஓனரு எல்லாமே இந்த ஒரு டேஷ்போர்ட்லேயே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, லோன் போர்ட்ஃபோலியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ரேஞ்சில் என்ன அமௌண்ட் இருக்குது, அதே மாதிரி கலெக்ஷன், இன்றைக்கி டிமாண்ட் என்ன, கலெக்ஷன் என்ன, பெண்டிங் என்ன. ஸோ ஓவரால் இங்கேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோர்காஸ்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வேல்யூ கஸ்டமர் இன்சைட். இதில் 50,000 மேலே என்ன லோனு, எத்தனை லோன் இருக்குது, மிட் லெவல் 20 to 50 எத்தனை இருக்குது, ஸ்மால் 20க்கு கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்ற நம்பர்ஸ் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்திருக்க டிரான்சாக்ஷனை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 7 days to 30 daysக்கு என்ன கேஷ் ஃப்ளோ இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இது. சாரி, ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன். அதே மாதிரி அலர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 லோன் வந்துட்டு ஓவர் டியூவில் இருக்குது. அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்டு லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அலர்ட் இங்கே வரும். அதே மாதிரி மந்த்லி கோல்ஸ். ஸோ கோல் செட் பண்ணுறதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டாஃப்க்கு எதுவும் செட் பண்ணலை, அதனால் இந்த ரிப்போர்ட்டுமே வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இது மைக்ரோ ஃபைனான்ஸ். ஜஸ்ட் இன்னைக்கு கலெக்ஷன் என்ன, பெண்டிங் என்ன, ஓவர்வியூ. அதுக்கப்புறம் இன்றைக்கி கலெக்ஷன் டீட்டெயில்ஸ். இன்றைக்கி கலெக்ஷன் டிமாண்ட் இருக்குது, கலெக்ஷன் எதுவுமே போடலை. ஸோ மற்ற எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ இது எல்லாமே மெயினாக எக்ஸிக்யூட் லெவலில் மானிட்டர் பண்ணுற ரிப்போர்ட்ஸ். இது இல்லாமல் ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம வந்துட்டு இன்வெஸ்டர் இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா 2 டைப்பாக நம்ம வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ லைக் மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இன்னொன்று வந்து பார்ட்னராக பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஷேர் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்கம்மை ஷேர் பண்ணிப்போம். கேபிட்டல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ரிட்டர்ன், இன்னொன்று ப்ராஃபிட் ஷேர். ஸோ ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னா நீங்கள் வர லாபத்தை அது எவ்வளோவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த ஷேரிங் வந்து எப்போது, மந்த்லியா குவார்ட்டர்லியா, இது இதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகும். இந்த பே அவுட்டை வந்து எல்லாமே எக்ஸ்பென்ஸில் நமக்கு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் இது வந்து உங்களுக்கு டேலி ஆகிடும். இது வந்துட்டு இந்த அமௌண்ட் உள்ளே எப்படி வந்துச்சு, கேஷா பேங்க்கா அப்படின்றது நான் வந்து பேங்க்கில் போடுறேன். ஸோ சிஎஸ்பிஐயில் ஆல்ரெடி 1 lakh இருந்துச்சு, இப்போ வந்து 2 lakh உள்ளே வருது. ஸோ
3 lakhs இப்போ வந்துட்டு இருக்கணும். அதையும் பார்ப்போம். ப்ராஃபிட் ஷேர் அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் இன்வெஸ்டரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இங்கே கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த பே அவுட் எதையும் நான் கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ அந்த 2 lakhs எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். சிஎஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி 1 lakh இருந்துச்சு, இப்போ 2 lakh வந்துருக்கு. ஸோ மொத்தம் 3 lakh. அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து டேஷ்போர்ட்லேயும் வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடிஷ்னலாக ஆட் ஆகிடுச்சு. இனிஷியல் கேபிட்டல் டெபாசிட் யார் டெபாசிட் பண்ண இருக்காங்க. ஸோ கேஷ் புக்லேயே வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு இது பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பார்ப்போம். இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி நம்ம திரும்ப கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் இது லைபிலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில ரிப்போர்ட் காமிக்கிறேன். பெண்டிங் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு அனலிட்டிக்கல். பார்த்தீங்கன்னா பிரான்ச் வைஸு போர்ட்ஃபோலியோ என்ன, அவுட்ஸ்டாண்டிங் என்ன, அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன இன்கம், என்பிஏ இப்போதைக்கு என்பிஏ எதுவுமே இல்லை. ஸோ லிஸ்ட் எம்டியாக இருக்குது. இன்கம் ஃபோர்காஸ்ட். ஸோ இப்போ இருக்க கரண்ட் இன்கம் வச்சு நெக்ஸ்ட் ஆனுவலுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் இது. அதுக்கப்புறம் ஏஜிங் ரிப்போர்ட். டிசிபி, டிசிஆர், எல்டிஆர், டிஸ்பர்ஸ்மெண்ட் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் உங்களை ஆன்போர்ட் பண்ண பின்னாடி டீப்பாக எல்லா ட்ரைனிங்குமே வந்துட்டு கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஓவரால் சாஃப்ட்வேர் டெமோ.